ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக விற்கிற இந்த ரெடி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். விரிசல் இல்லாமல் ரொம்ப குண்டு குண்டாக அழகாக சாஃப்டாக சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நான் ரெடி மிக்ஸ் வந்து 175 கிராம் மாவு எடுத்திருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் மாவை. நல்ல மாவு வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறது தான் முக்கியம். நல்லா சாஃப்டாக வரும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் ஆனால் விரிசலாம் வந்துடுது, சாஃப்டாக வர மாட்டேது, ஹார்டாக வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். பால் ஊற்றி பிசைஞ்சால் தான் சாஃப்டாக வரும் அப்படிலாம் கிடையாது. தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலுமே நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த டோவை வந்து நம்ம ரெஸ்ட்டில் அப்படியே ஒரு துணி, வெள்ளை துணியோ இல்லை வந்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திருப்பி வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சிக்கிற போகிறேன். நல்லா மாவு வந்து சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். கையில் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் ஒட்டவும் கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இப்போ நெய்யை வந்து நம்ம கையில் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு உருண்டைகளை வந்து மேக் பண்ணலாம். நீங்கள் பால் ஷேப்பும் போட்டுக்கலாம், சிலிண்டர் ஷேப்பும் போட்டுக்கலாம். இல்லை தட்டி ஒரு சிலர் வந்து தட்டி அப்படியே போடுவாங்க, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஹீட்டில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரம் கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வேகாது. இப்போ அது பொரியட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து சுகர் சிரப் வந்து மேக் பண்ணிடலாம். நான் வந்து 175 கிராமுக்கு வந்து 900 கிராம் வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அது நல்லா அந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த சர்க்கரை வந்து டிசால்வ் ஆகணும், கரையணும். கரைஞ்சி நல்லா கொதி வரணும். நல்லா அப்படியே கரண்டியில் கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடியில் மட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பேன். இந்த பக்கம் உருண்டைகளை வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம். 2 சைடு நமக்கு நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கணும். ரொம்ப கரிகிற மாதிரியும் வேக விட்டுறாதீங்க, இல்லைனா நமக்கு சுகர் சிரப்பில் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு கரிஞ்ச வாடை வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக இருக்கும்போது, லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம். இப்போ இது சரியாக இருக்குங்க நமக்கு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எல்லா உருண்டைகளுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம வெந்தது பிகினர்ஸ்க்கு கண்டுபிடிக்க தெரியலனா இது பார்த்திங்கன்னா அது சத்தம் அடங்கிடும். நம்ம போட்டதுக்கப்புறம் போடும்போது பார்த்திங்கன்னா சத்தம் கொடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சத்தம் அடங்கி நமக்கு வந்து அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக நல்லா காற்று மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்டான வெந்துருச்சுன்றதுக்கான அர்த்தம். இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துடலாம் வெளியில். எண்ணெயை வந்து ட்ரைன் பண்ண விட்டுறலாம். இப்போ மீதம் இருக்க உருண்டைகளையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். சுகர் சிரப்பு இங்கே நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பாகுபதம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இதில் கொஞ்சம் போல் நான் கலர் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். ஏலக்காய் வந்து கடைசியாக வந்து நீங்கள் உருண்டைகள்லாம் போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கொதிக்கும் போதே போட்டிங்கன்னா அதோட எசன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வாசனை இருக்காது, போடும்போது நல்லாயிருக்கும். எப்பயுமே ஏலக்காய் வந்து நீங்கள் கடைசியில் ஸ்வீட் பண்ணிவிட்டு உருண்டைகள்லாம் போட்டு பாருங்கள், அந்த எசன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ கம்பி பதம் வந்து செக் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களே, அந்த பதம் வேண்டாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பதம், பிசுப்பு தன்மை, அந்த ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது வந்து சரியாக இருக்கும். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை மட்டும் போதும். குலோப் ஜாமுனுக்கு கம்பி பதம் தேவை கிடையாது. எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிற போகிறேன். எதுக்காக எலுமிச்சம்பழம் பிழிகிறோன்னா, அந்த சர்க்கரை வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து சில நேரம் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இறுகி ஒரு பக்கம் அப்படியே ஒட்டி வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி இறுகி வந்துடும். அந்த இறுகாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் வந்து நம்ம பிழிஞ்சு விடுறோம். இப்போ இதில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துற போகிறேன்.
இது நல்லா வந்து சோக்காகட்டுங்க. கண்டிப்பாக ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டு எடுத்திங்கன்னா நல்லா உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 6 ஹவர்ஸ் 5 to 6 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து ஊறணும். இப்போ நான் இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டெக்கர் பண்ணாலும் நட்ஸ் போடனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. என்ன மாதிரினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வீடியோக்காக கொஞ்சம் போல் எடிபிள் ஷீட்டு வச்சு காட்டுறேன். இப்போ நான் உங்ககிட்ட இந்த உருண்டைகளை வந்து பிரித்து காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக நல்ல ஜூஸியான குலோப் ஜாமுன் வந்து ரெடி மிக்ஸில் தான் தயார் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.